ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே போகிறோன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்றைக்கி செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அட்மிட் பண்ண சொல்கிறாங்களா? இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் அட்மிட் பண்ண சொன்னாங்கன்னா ஆப்ரேஷனுக்கு அட்மிட் ஆகிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்கு டேட் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி மறுபடியும் போக வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு. வண்டியில் பெட்ரோல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பெட்ரோல் போட போயிருக்காங்க ஃப்ரெண்டுங்க. வந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ரேஷனுக்காக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இசிஜி எடுத்தோம், இப்போ ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம், சிடி ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. ஆப்ரேஷன் பண்ணி ரத்தம் கீழே கெட்ட ரத்தம் போகிறதுக்கு ஒரு டியூப்பு, யூரின் டியூப் ஒன்று வச்சிட்டாங்க. எங்கேயும் நகரக்கூட முடியாது. அந்தளவுக்கு கால் செம்ம வலிச்சது. இந்த வீடியோ டாக்டர் ட்ரெஸ்ஸிங் பண்ண வீடியோ. ஆப்ரேஷன் பண்ணி 4 நாள் கழித்து பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 3ஆவது நாள் பண்ண வேலை, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா 4ஆவது நாள் பண்ணாங்க. தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், அப்படியே கோணி பை தைக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. வலி தாங்க முடியல. என்ன வலிக்குது தெரியுமா? சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பத்தாத்துக்கு அந்த கெட்ட ரத்தம் போகிறதுக்கு டியூப் வேறு முட்டி வரைக்கும் விட்டு வச்சுருக்காங்க. அந்த டியூப் எடுத்த வலி ஒரு பக்கம் முடியல. பாருங்கள், பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ரேஷன் சரியாக பண்ணியிருந்தா எவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இது 2ஆவது ஆப்ரேஷன். இதுக்கப்புறம்னாச்சும் எழுந்திரிச்சு நடப்பனான்றது கடவுள் செயல் தான். டாக்டர் சொன்னாங்க இதுக்கப்புறம் கால் மடக்கலாம், நடக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியல. 3 வாரத்துக்கு கால் அசைவு கொடுக்கக்கூடாது, கால் மடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 வாரம் கழித்து சிபிஎம் பண்ண சொல்லியிருக்காங்க. சிபிஎம் பண்ணாதான் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த டியூப் எடுக்கும்போது வலிச்சது பாருங்கள். அந்த டியூப்பு எது வரைக்கும் விட்டுருக்காங்க தெரியுமா? முடியல. அதை பாருங்கள், கட் பண்ணுறாரு டாக்டரு. பட்டுன்னு ஒரு சவுண்டு, செம்ம வலிங்க. இப்போ என்னால் முடியல, கத்திட்டேன். பார்க்கும்போது செம்ம வலி. அது கொடுமை என்னென்ன, டியூப்பு எடுத்ததை விட அந்த தையலை போட்டதாங்க என்னால் தாங்க முடியல வலி. இழுக்கிறார் பார் டாக்டர், எப்படி இழுக்கிறார். பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 மேலே ட்ரெஸ்ஸிங் பண்ண இதுவாகிடுச்சு. கடவுள் சொல்வார்ல, நேரில் வர மாட்டாங்க கடவுள், யார் மூலியமாக தான் வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைமில் பெரிய உதவியாக இருந்துச்சு. சிறு துளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி சின்ன சின்ன உதவிகளும் எனக்கு அந்த டைமில் பெருசாக தெரிஞ்சது. பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் தையல். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கா சொல்லுங்கள். அதாவது அடிப்படலாங்க, அடிபட்டால் ஒன்று பட்டுன்னு உயிர் போயிடணும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தவும் போகிறது கிடையாது, நம்மளுக்கும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி அடிபட்டு எலும்பு மட்டும் உடையக்கூடாதுப்பா, ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. வீட்டுக்கு வந்துட்டு பிரிச்சாதான் பிரிக்கல, நான் தையல் பிரிக்கல. கீழே மூமெண்ட் கொடுக்க சொல்லி தையல் பிரிச்சாதான் கால் அசைக்கணும்னு சொல்லிட்டாங்க. தையல் பிரிக்கவே இல்லை. அப்படி இருக்குது.